டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்த வாழை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கற்பனை கதையாக எடுத்திருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படத்தோட ஹீரோ 13 வயசு பையன், ஸ்கூல் படிச்சுக்கின்னு இருக்கான். நல்லா படிக்கிற ஹீரோவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான் வாழைத்தாரை எடுக்க போகிறது. அந்த ஏரியாவில் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற வாழைத்தோட்டத்துக்கு தினமும் லேபராக போகிறாங்க. அங்கேருந்து 2-3 வாழைத்தாரை தலையில் சுமந்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்து லாரியில் ஏற்றுறது தான் அவங்களோட தினசரி வேலையே. ஹீரோவோட அம்மாவும் அக்காவும் தினமும் இந்த வேலைக்கு தான் போயிட்டு வராங்க. வீக்கெண்ட் லீவில் ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் இந்த வேலைக்கு போகிறாங்க. பயங்கர கஷ்டமான வேலைன்றதுனால அவருக்கு பிடிக்கல. ஸோ ஒரு வீக்கெண்ட் லீவில் காலில் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் இருக்காரு. அன்னைக்கு எதிர்பாராத விதமாக நடக்கிற சம்பவத்தில் அடுத்தடுத்து என்ன ஆச்சுன்றது தான் இந்த வாழை படத்தோட ஸ்டோரி. கிளைமேக்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வர சின்ன பசங்க காமெடியும் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதை பெரிய ப்ளஸ் பாயிண்டாக சொல்லலாம். உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருக்காங்க. உண்மைக்கு நெருக்கமாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் நடிகர்கள் தான் சொல்லலாம். குறிப்பாக ஹீரோவாக நடித்த சின்ன பையன் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கான். ஹீரோக்கு ஃப்ரெண்டாக நடித்தவனும் அவனும் நல்லாவே பண்ணியிருக்கு. ஒருத்தன் ரஜினி ரசிகன், ஒருத்தன் கமல் ரசிகன். ஒரு ஃபன்னோட ஃபர்ஸ்ட் ஹாப்பை சூப்பராக எடுத்திருப்பாங்க. டீச்சராக நடித்த நிக்கிலா விமல் அவங்களோட க்யூட்டான எக்ஸ்பிரஷன், சூப்பரான ஆக்டிங்கில் கலக்கிட்டாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாரும் அவங்களோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணோட பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ்ன்னு கலக்கிட்டாரு. குறிப்பாக கிளைமேக்ஸில் ஒரு ஒப்பாரி சாங் எல்லாரையும் கலங்க வச்சுட்டாரு. ஸ்க்ரீன் பிளே விஷுவலாக சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான மூவியை மிஸ் பண்ணாதீங்க கைஸ். இதேமாரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.